பாலா, நான் இந்த காசு கடை வரைக்கும் போயிட்டுறேன். நீ வேற எங்கேயும் போறேன்னு தப்பா நினைச்ச கூடாது. அதான் சொல்லிட்டு போறேன். வரட்டா? பாண்டி, எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு, நானும் கூட வரேன். பேங்க் வரைக்கும் போகணும். பாண்டி, சித்தப்பா பேங்க்ல லோன் போட்டு லாரி ஒன்று இறக்கி தரீங்கிறாரு. இறக்கலாமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மோட்டார் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. எடுத்தோன்னு கட்டையை போட்டுருவே. பாண்டி, லாரியை பற்றி பேசணுன்னே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பாண்டி, டயர் பஞ்சர் ஆயிருக்கு? அதைத்தாண்டா நானும் சொல்கிறேன். மேஜர் சுந்தரராஜ மாதிரியே பேசுனதையே பேசு. எனக்கு வேறு டைம் ஆச்சு பாண்டி, நான் சீக்கிரம் போகணும். பஞ்சர் போட காசு இல்லைப்பா. அப்படியே ஊட்டிட்டு போ. பஞ்சர் போட காசு கொடுக்காம போறீல, இருடி சொந்தமா லாரி வாங்கி சோலாவா செட்டு போடுறேன். சீக்கிரம் ஏறு. ஏறிக்கா, லாஸ்ட்ல போ. வா, நீர் வெளியில போ. பரவாயில்லடி, இன்னைக்கு அது உட்காரத்துக்கு இடம் கிடைச்சது இல்ல. பொம்பளை இடத்துல ஆம்பளைங்க வந்து உட்காந்துட்டு வம்பு பண்ணுவானுங்க. டிக்கெட் வருமா? பரப்பாடிக்கு 2 டிக்கெட் பார்த்து நாளா கிழிச்சிடாதீங்க. டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்க. அடுத்த டிக்கெட் வேற டிக்கெட் வாங்கி கொடுத்து விடுங்க. சரி சரி. என்ன பாடுபடுத்துறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா நிற்க மாட்டேங்கிறான். இது என்ன கூட இப்படிதாண்டி இதுக்காயே வராங்க. இப்படிலாம் வந்தாங்கன்னா எப்படிப்பா பஸ்ல வர்றது? இந்த வழியில இருக்கிறதே ஒரு பஸ். இவங்க அநியாயம் தாங்க முடியல. அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன். அதுக்குள்ள எவ்வளவு அழுத்த முடியுமோ அழுத்திக்கோ. பரவாயில்ல, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. ஹலோ, அவனை டீசெண்டாக ஹேண்டில் பண்ணீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடி மஞ்சுளா, டார்ச் லைட் தொழிலா எப்படி இருக்கு? அதை எங்க கேக்குற? வரவெல்லாம் கடன் சொல்றான், கஷ்டமா இருக்கு. அதனால தானே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த வயசுலயும் கேப்பியாரு ஜொலிக்கத்தான் செய்யற. மைனரு, இந்த தொழிலுக்கு சுவரு பல பலன்னு இருந்தா தானே சித்திரம் வரைய வருவானுங்க. நீயும் அப்படித்தானே வந்த? ஆமா, மைனரா தான் வந்தேன். ஒன்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கேன். என்னடா தங்கதுரை? செவலக்கிட்ட 2 பொண்ணு புதுசா வந்திருக்கான், கூட்டு வர்றான்னு கேட்டான். டேய், அவங்கிட்ட எல்லாம் வத்தலும் தொத்தலும் பேசிட்டு மாதிரி தான் இருக்கும். கோவிந்த கிட்ட 2 உருப்படி இருக்கு, அதை போய் தூயின் வா. அவங்கிட்ட இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு நான் கிணத்துல கசகடி சும்மா தேய்ச்சி நிக்கிறேன். அக்கா, சின்ன முன்னருக்கு ரோஜாவை அனுப்பி வைக்கவா? காலையில தாண்டா வந்தா, டயர்டா இருப்பா. நர்மதாவை கூட்டிட்டு போ. சரிக்கா. நர்மதா வீட்டுக்கு தூரம். தூரமா? నర్మదా అక్క 22 రోజులు అయింది. నాకే అబద్ధం చెప్తావా? உன் ஒருத்தி கணக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கணக்கும் எனக்கு தெரியும். டேய், வண்டி வந்துருச்சு, இவ்வளவு வேற பார்ட்டிக்கு அனுப்பு. சரிக்கா, அனுப்புறேன். அக்கா கிட்ட சொல்லிட்டு போ. நல்லா கம்பெனி கொடுக்கணும், இந்த கேபிஆருக்கு பேர் வாங்கி தரணும், சரியா? அப்பதான் 4 கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஒரு பொண்ணு புருஷன் கிட்ட படுக்கிறது வேற, கஸ்டமர் கிட்ட படுக்கிறது வேற.
புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பண்றாயா அட்வைஸ். புருஷனை கூட ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா காசு கொடுக்கறவனை ஏமாத்த முடியுமா? இல்ல அவன் தான் விடுவானா? ஓ பார்த்து அக்கா வாணி அக்கா. உடனே நில்லு. அக்கா 2 பேரு அரை நாள்னு சொன்னானுங்க, போனா 3 பேரு ஃபுல்லா இருந்துட்டு வெறும் 1000 ரூபா தான் யோ கொடுக்குறாங்க. மைனரே, என்னையா பாத்தி குடிச்ச? நம்பர் தெரியும்ல, முதல்ல போன போடு. ஹலோ குடியா. ஏண்டா 1000 ரூபாய் தான் தருவியா? மீதி பணத்துக்கு உங்க அம்மா அக்கா மரியாதையை கொடுத்தனுப்பு. போ, மீதி காசை வாங்கி வா. 3 பேர் ஏமாத்திருக்காங்கல்ல, நமக்கு தெரியாம. கோதாவரி, அவளுக்கு சேர வேண்டியதை கொடுத்தனுப்புமா. நம்ம நியாயமா நடந்துக்கிட்டாதான் நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க. போ. சரி வா. பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டாளா? போயிட்டா. பஸ்ஸுக்கு காசு கேட்டீங்கல்ல, நான் மறந்துட்டேன். குடுமா. இதில் 10 பெட்டி ஆந்திராவுக்கு அனுப்பிடுங்க அண்ட் 10 பெட்டி கேரளாவுக்கு அனுப்பிடுங்க. நம்ம கம்பெனி பேரில் பில் போட்டுருங்க. பில் போட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே ஏ திருப்பு அப்படியே வை. அதேதானா? பையன் சிக்கிக்கிட்டான். எப்படிடா சொல்ற? இருங்க ஒரு குண்டு பல்ப் எடுங்க. எது? யோ ஒரு குண்டு பல்ப் எடியா. சொன்னாலும் புரியாது. குடியா சீக்கிரம். என்ன பவரு சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல, பையன் கன்ஃபார்மா மாட்டிக்கிட்டான். இதை வச்சு எப்படிடா சொல்ற? அதான் கரண்டே இல்லாம பல்ப் எரியுது இல்ல. டே பாலா, நான் பல ஃபிகரை பார்த்தவன். நீ பார்த்த ஃபிகரை என்கிட்ட காட்டு. உனக்கு மடியுமா மடியாதான்னு இதுக்கு தலைவன் நான் சொல்றேன். ஆமா, அந்த பொண்ணு எந்த ஏரியா? பாலா, பாண்டிகிட்ட பொண்ணு யாருன்னு காட்டு, அவன் சீக்கிரம் முடிச்சு வைப்பான். மாமா, காந்தி ரோடு பக்கத்தில் இருக்கிற சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சரியா 11 மணிக்கு வருவா. இப்ப தெரியுதுடா, டெய்லி பேங்க் போறேன்னு சொல்லி அவ பின்னாடி நீ அலைஞ்சிருக்க. எப்படி வெக்கப்படுறான் பாரியா மாப்பிள்ள. அண்ணா விடுங்கண்ணே. டேய் நீ என் கூட வா, அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி தரேன். வா. டேய் என்ன அவனுக்கு மட்டும் கரெக்ட் பண்ணு. பிறகு நான் நோ 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 என்ன எரிவே இல்லை, பீஸ் போயிடுச்சு. இது தெரிஞ்ச விஷயம் தானே. நான் சக்தி என்ன சொன்ன வேலை எல்லாம் கரெக்டாக முடிச்சிங்களா? வேற ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கீங்களா? வேண்டாங்க, எங்க ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வாங்க மாட்டோம். இந்தா இந்த நம்பர் வச்சுக்கோ. உங்களுக்கு டிஸ்சார்ஜா? பாத்துக்கங்க. கட்டணம் அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். போமா வரேன். இப்படி கண்டவகிட்ட பேசிதான் கையில கட்டு போட்டுருக்கீங்க. இன்னொரு கையிலையும் கட்டு போடணுமா? அட போவாத்தா வரேன். திருந்தவே மாட்டீங்க. ஆமா, உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காடா. நம்ம ஏரியா பொண்ணுன்னு வேற சொல்லிட்டேன். இரு, எந்த பொண்ணா இருந்தாலும் முடிச்சு வச்சிடுறேன். எவ்வளோ இது? 5 ரூபாமா. 5 ரூபாவா? இது 10 ரூபா. 10 ரூபா. டேய் வண்டி எங்கடா? யார கேட்டறவன் எடுத்துட்டு போனா? எங்கடா போனாவன்? சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றான் அவனை. என்னமா பணத்தெல்லாம் கட்டிட்டியா? பண்ணி
நான் சொன்னல அந்த பொண்ணு இந்த டேய் போற பஸ் பார்த்து சொல்லுங்க. வண்டியில இருக்கா? எந்த வண்டிடா? எந்த பஸ்? அந்த பொண்ணு தான். ஏய் வண்டி வந்துச்சு கிளம்புங்க. அந்த பொண்ணு தான். நல்லா பாரு அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் எந்த பொண்ணு? வாடி பஸ் ஒன்று போகுது. அது பக்கத்துல இந்த பொண்ணு பஸ்ல கண்ணாடி போட்டு எப்படா பொண்ணு தெரியும்? மாமா மாதிரியே மண்ணை கட்டி மாதிரி பேசு. வாடி அந்த பொண்ணை பாத்தியா? போறப்ப பின்னாடி பார்த்தேன். செம பாடியா இருக்குதுப்பா. என்னையா சொல்ற? நான் பஸ்ஸோட பாடியை சொல்றேன். சரி விடு, இன்னைக்குலாம் போகுது. இன்னொன்று வந்து பார்த்துக்கலாம். சரி ஏறு ஏறுடா போகலாம். சும்மா பொண்ணுன்னா பக்கத்தில் வச்சா காட்டினேன். பஸ்ஸில் ஏறினதுக்கு தான் காட்டினேன். பேசாம வா. யோ முதல்ல இந்த டோரை சரி பண்ணு. என்னயா மைனரே, நம்ம வீட்டு வாசல்ல போலீஸ் ஜீப் நிக்குது. சூப்பர். அந்தர்க்கி நமஸ்காரம். நல்ல போட்டோ எடுங்க. காவல்துறை அதிரடி, விபச்சார அழகிகள் கைதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல தலைப்புச் செய்தியா போட்டுருங்க. நீங்கெல்லாம் படிச்சவங்க. எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் சொல்றேன். தப்பா இருந்தா இதை எடுத்து நடிங்க. சரியா இருந்தா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த அப்பாவி பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரக்கிறவன் ஒழுங்கா சரிப்பான்னு பழமொழி இருக்கு. வீட்டு சாப்பாடு சரியா இருந்தா ஏன் ஹோட்டலுக்கு வரான்? சில பேரு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சு வரான். சில பேரு சாப்பாடு கூட ஆளே இல்லாம வரான். வயிற்று பசிய தீக்கிறது சேவைனா உடல் பசிய தீக்கிறதும் ஒரு வகை சேவைதான். எல்லாத்துக்கும் காரணம் ஆசையை அடக்க முடியாதுதான். ஏண்டா யானைக்கு ஆசையை அடக்க முடியலன்னா என்ன நடக்கும்? மதம் பிடிக்கும். நாய்க்கு வெறி பிடிக்கும். மாட்டுக்கு உழவுக்கு வரமாட்டேன்னு முரண்டு பிடிக்கும். அஞ்சறிவுக்கே இப்படின்னா அப்ப மனுஷங்களுக்கு கிறுக்கு பிடிக்கும். அதனாலதான் கற்பழிப்பு, கள்ளக்காதல், கொலை கொள்ளன்னு எல்லா தப்பும் பண்றாங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் குற்றங்கள்லாம் குறையுது. இவங்களும் இல்லைன்னா நாடே நாசமா போயிடும். இதையும் மீறி இவங்களை சட்டப்படி எங்க கொண்டு போனாலும் அங்கேயும் தப்பு நடக்கும். ஓசோ தெரியுமா? பசிச்சா சாப்பிடுனாரு, சிற்றின்பம் மூலமே பேரின்பம்னு சொன்னாரு. சீனாவுல பாலியல் தொழில் கொடிகட்டி பறக்குது. 53,000 கோடி பொருளுது. ஆனா இந்தியாவுல 13,000 கோடி தான். சீனாவுக்கு முதலிடம், அமெரிக்காவுக்கு 5வது இடம், ஆனா இந்தியாவுக்கு 8வது இடம். அதுவும் எங்களால தான், நாங்க செய்யற சேவையால தான். ஏன் 10வது இடமா கூட இருக்கட்டும், வெளிநாட்டு கல்ச்சரை விட நம்ம கல்ச்சர் பெட்டர். பாருங்கள, ஒருத்தி கல்யாணம் பண்ணா ஒருத்தனோட தான் வாழ்வா. பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு 10 பேரை கூட கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா நம்ம ஊர்ல ஒத்த கல்யாணம் பண்ணிட்டு சில பேரு 9 பேரை கள்ள புடிச்சா வச்சிருப்பாளுங்க. இப்ப சொல்லுங்க, சமூக அக்கறை யாருக்கு அதிகமா இருக்கு? அப்ப பெரிய இடத்துல பொண்ணுங்க தப்பு பண்றது அது சொகுசு வாழ்க்கைக்கும் வெறிக்கும். இவங்க பண்றது வயிற்று பசிக்கும் வறுமைக்கும். உதவி கேட்டு கதவு தட்டினா யாரும் திறக்கிறது இல்ல. அந்த கதவு திறக்கிறதுக்கு சில பெண்கள் முன்னாடி விரிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். தப்புன்னா இதை எடுத்து நடிங்க. சட்டப்படி குற்றம்னாலும் கொஞ்சம் மனிதாபிமானம் பாருங்க. பெரிய இடத்துல இருந்து போனை வர வைக்க வேணான்னு பாக்குறேன். பேசாம போயிடுங்க. இல்லனா அதையும் பாக்குறீங்களா? போன் போட்டா என்ன ஆகும் தெரியுமா உங்க நிலைமை? போங்கம்மா போங்க. சரி வரோம். ஏய் போங்கடி, போய் வேலையை பாருங்கடி, போங்க. என்னால முடியாதுண்ணே, நீங்க கொடுக்கறத கொடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ அவசரப்படா ராணி, என்னாச்சு? இல்லண்ணே வேண்டாம், ஏதோ ஆசைப்பட்டாருன்னு கூப்பிட்டீங்க. வீட்ல கூட போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். தவறு வேணா கொஞ்சம் அதிகமா வாங்கி தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் தான் பாக்குறேன், நிலா மாதிரி சிரிக்கிறாரு, நிலா மாதிரி பேசுகிறாரு, நிலா மாதிரி நடங்கிறாரு. அது கூட பரவாயில்லண்ணே. கொட்டி பிடிச்ச மனுஷன் உன்கிட்ட நிலாவாசம் வரலங்கிறாரு. நான் என்ன நாரி போயா கிடக்குறேன்? என்ன ராணி, அவரை பத்தி தெரியாத உனக்கு? சில பேர் உடம்பு பிடிக்கும், சில பேர் மூஞ்சி பிடிக்கும். இவருக்கு நிலா பிடிச்சிருக்கு. உன் பொண்டாட்டி மனசுல எம்ஜிஆர் நினைச்சிட்டு உன் கூட படுக்கிறவ. அந்த மாதிரி என்னால முடியாது. என்னடா அவன் ரொம்ப பேசிட்டு இருக்கா? வந்துற தலைவா. என்ன வம்பா போச்சு. என்ன கூப்பிட்டா? என்னடா
சரிப்பட்டு வருவாளவா? என்னென்ன அவகிட்ட போய் நிலா கதை சொன்னீங்கன்னா ராணிக்கு என்ன கோவனா என்கிட்ட இல்லாது நிலா கிட்ட என்ன எதுன்னு கேட்குறான். என்ன இருந்தாலும் அவ்வளோ ஒரு தொழில்காரி தானே. அதுதான்டா விஷயமே. இவளுங்கெல்லாம் இதில் ஊர்னவளுங்க. ஆனால் என் நிலா குடும்ப குத்து விளக்குடா. அவ பேரை சொன்னாவே பா ஒரு கிக்குடா அது. சரி இப்போ அவன் எங்கே இருக்கா? அட இப்போ அவன் வேணாண்ணே. டேய் எங்கே இருக்கான்னு சொல்கிறா? அண்ணா வேணாம் சொன்னா விடுங்கண்ணே. டேய் எங்கே இருக்கான்னு சொல்கிறானா? சரி சொல்கிறேன். வரல இடங்கடா மாறி வந்துட்டியா? இங்கே வந்தான் பாட்டி அவள் பஸ் ஏறுவா. வந்துருவா பொறு. சரி ஒன்று பண்ணு, நான் அப்படியே கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டு தம் போட்டு வரேன். நீ வந்தா மட்டும் குரல் கொடு. ஏய் பாண்டி மணி அது பாரு இப்போ வந்துருவா. நீ தேடுறா, நான் வந்து தொலைறேன். அண்ணே சாத்துக்குடி கிலோ என்ன விலை? பக்கத்தில் எங்கேயும் போயிருப்பாளோ? அவள் இங்கே தான் நம்ம பார்த்தோம். ஏய் நிலா, உன்னை எதிர்பார்க்கவில்லை. இங்க எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம லவ் சக்சஸ் தான். என்ன இவன் தனியாக ஆட்டோ தொலைச்சு பண்ணிக்கிறான், இன்னும் பொண்ணு வரலையா? டேய் வால் வந்துச்சா இல்லையா? நானே ஒரு மீட்டிங்கை முடிச்சு வந்துட்டேன். நீ இப்போ பேசிட்டு இருந்தியே அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன். எந்த பொண்ணு? நான் பேசிட்டு இருந்தேன் அந்த பொண்ணா? ஆமாம். டேய் அந்த பொண்ணு சரி வராது, வா போலாம். என்ன பண்ண சொல்கிற? டேய் எனக்கு பிடிக்கல, வா போலாம். பிடிக்கலையா? ஏன் பாண்டி நல்லா தானே இருக்கா? டேய் வேணாம் விட்டுரு, வேற பொண்ணை பார்க்கலாம் வா. சொல்றேன்ல அந்த பொண்ணு வேணாம், வா. பாண்டி என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? பாலா நீ ஏன் டென்ஷனா இருக்க? இங்க பார், அந்த பொண்ணுக்கு பாண்டி சொந்தக்காரனா இருக்கணும், இல்ல அந்த பொண்ணு வேற யாரையாவது காதலிச்சிருக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணையே பாண்டி பொண்டாட்டி ஆக்கலாம் நினைச்சிருக்கலாம்ல. இங்க பாரு, நீ ஒன்னும் யோசிக்காத. நாளைக்கு நான் உங்களோட வர்றேன், வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சென்னை சேலம் லோடு ரெடியா இருக்கு, அது என்னன்னு போய் பாருங்க முதல்ல. நாளைக்கு முத்து நமக்கு வண்டி வாய் பேச முடியாதுயா, தர்மம் பண்ணீங்கயா. ஐயா காது கேட்காத ஐயா, வேற இடம் பாருங்க ஐயா. போடே போட. நல்லவர்கள் ரெண்டு ஒன்று மண்ண சாச்சி எடுக்கிறது பிச்சை கொழுப்பு பாத்தியா? திமிரு. என்ன பாண்டி என்ன நடக்குதாங்க? அந்த கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். கவுண்டிங்கா கரெக்டிங்கா? இப்போ நாங்க நிக்க கூடாது அதானே? அதான் புரிஞ்சுதா? சரி உள்ளே போ. டீக்கா ஓட்டு குடிச்சிருக்கோம், நல்ல கமகமான வாசம். பாலா முத்து என் வண்டியில லோடு ஏத்தியாச்சு, ஒரிஜினல் பில்ல கொடு, அப்பதான் மதுரை மூர்த்தி காசு கொடுப்பான். மாமாரை கொடுத்துருங்க, போய் வாங்கிக்கோ. ஏன்டா இவ்வளவு கோவம்? அதிகமா போடாம பாத்துக்க. செல்லத்துறனே பையன் இவ்வளவு கோவமா இருக்கான், அது காரணமே நீதான்டா. ஆனா அவனை தேவையில்லாம டென்ஷன் ஆக்கி விட்ட. நான் என்ன டென்ஷன் படுத்துறேன்? டேய் நீ கல்யாணம் பண்ணிக்காம கண்ட இடத்துலயும் மேயறவன். ஆனா பாலா அப்படி இல்லடா, அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்டா. முடிஞ்ச அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட. கல்யாணம் பண்றதை முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்குலாம் சொன்னா புரியாது. டே பாலா வா கிளம்பு. எங்க? அந்த பொண்ணு உனக்கு வேணும்ல? ஆமா. அப்ப வா என் கூட, பாக்குறோம் பேசுறோம். வேண்டாம் பாட்டி, விளையாடாது. ஏண்டா விளையாடல? இட்ஸ் நாட் கேம், ரியலி சீரியஸா சொல்றேன். வா பாலா, அவன் தான் கூப்பிடுறான்ல, கிளம்பி போ. அவளை போய் பாரு, அப்பதான் பிரச்சனைக்கு முடிவு வரும். பாரு அண்ணனே சொல்லிட்டு. இல்ல மாமா, இப்ப போனா ராத்திரி ஆயிடும், பகல்ல போய் பாத்துக்கலாம். டேய் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா பகல் என்ன ராத்திரி என்ன? ஐயோ இந்த மாமா மருமக ரெண்டு பேரும் புரியாமலே பேசுறீங்க. அவளை ராத்திரில தான் பார்க்க முடியும். எப்ப பார்த்தா என்ன பார்க்கணும்? கிளம்பி போடா. போ, போய் வண்டியில ஏறு ஏறு போ. பாத்துற முடியுமா? ஏன் பாண்டி, பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் ராத்திரி போனா சரியா வருமா? சரியா வரும். அப்புறம் பாண்டி, அந்த பொண்ணு பேர் என்ன? நீலா. அதான் ராத்திரியில பாக்கு போட்டு போறியா? ஏன் பாண்டி, நிலா உனக்கு நல்ல பழக்கமா?
டேய் சரி சரி டென்ஷன் ஆகாது. அப்புறம் பாண்டி, என்னடா அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? அண்ணன் தம்பிலாம் இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பாங்களா? ஜாதி மதம்லாம் பார்ப்பாங்களா? ஒன்றதான் பாண்டி, இதுதான் கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்னு இப்போ டென்ஷன் ஆகுற. சரி டென்ஷன் ஆகும் சொல்கிறேன் கேளுப்பாளா. ட்ரெயினில் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் எடுக்கிறதா பார்த்துருக்கியா? புரியலையே பாண்டி. போக போக புரியும்ப்பா. அங்கே என்ன டார்ச் லைட் அடிக்கிறாங்க? நம்ம ஹெட்லைட் வீக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பாண்டி அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு மாதிரி என்ன, அந்த பொண்ணே தான். என்ன பாண்டி முகத்தில் லைட் அடிக்குது? அது அவங்க தொழில். தொழிலா? விரல் எது காட்டுது? அது ரேட்டு. டேய் இறங்க இறங்க வா. உன் தெய்வீக காதல் புரியும். பாத்தியா நீ லவ் பண்ண பொண்ணு எங்க நிக்குதுன்னு? அதிகம்லாம் ஒன்றும் இல்லை, 100 ரூபா தான். ஜாதி கேட்டில்ல, ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டான், எம்மதமும் சம்மதம். என்னடா அதிர்ச்சி ஆயிட்ட? ஹைவே ஆயிட்டா? வா டேய், இன்னைக்கு உன் காதல் ஒரு முடிவுக்கு வந்துடும். நீலா கூட்டு போ. அண்ணா எனக்கு முடிவுக்கு வரதுக்குள்ள நான் அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டா. டேய் போடா போடா. அவனே யோசிக்கிறான், இவன் இடையில. நீலா பையன் புதுசு, உன்னை லவ் பண்றானா? கூட்டிட்டு போய் தெளிய வச்சு அனுப்பு. போ கூட்டிட்டு போ. வா போலாம். வாடா, முதல்ல காசை கொடுத்துறா. இவனை தெளிவாக்கிடுவா, நாம தெளிவாகணுமே. எங்க அந்த காக்கினடாக்காரி மஞ்சுளா? 2 நாளா காணாமனு கேப்பேரக்க கேட்டுச்சு, அதான் கூட்டு போலான்ட்டு வந்தேன். ஒரு நாளும் முதல் ராத்திரி தாண்டி இப்போ வந்திருக்க பாட்டி பெரிய பாட்டி நல்லா கவனிப்பேன். பாதுகாப்பு தானே. ஜாக்கெட் அவுக்கிட்டா இல்லை நீயே அவுக்குறியா? சில பேருக்கு ஜாக்கெட்டை அவங்களே அவுக்கிறது தான் பிடிக்கும். உனக்கு எப்படி? வேணாம். என்ன வேணாமா? என்ன பிடிக்கலையா? ஆசைப்பட்டு தானே வந்த? இல்லை இது வேணாம். இந்த வச்சுக்கோ, நீ கொடுத்த பணம். நீயே வச்சுக்கோ. உன் கூட படுக்க தான் காசு வாங்கினேன், ஓசியா வேணாம். நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? இங்கே வர ஒவ்வொருத்தரும் கேட்குற கேள்விதான் அது. நீ ஒன்றும் புதுசாக கேட்கல. எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் கேள்வி கேட்குறானுங்க.